பக்கத்துல கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் எல்லாத்துக்குமே வருவேன். அவங்க வீட்டுக்கு வந்தோம், போன வாட்டி வந்தோம், மன்னன் அண்ணன் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போறோம். எப்பயுமே வந்துட்டு இருப்பேன். இப்ப 20 நாளா தேர்தல் பிரச்சாரம், எங்க போனாலும் தண்ணி பிரச்சனை, தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல. ஏமா இவ்வளவு நாள் நம்ம தண்ணி இல்லன்னு சொல்றோம், யாராவது காதுல வாங்கிக்கிட்டாங்களா? இது வரைக்கும் தண்ணி பிரச்சனைக்காக நம்ம எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்போம், எவ்வளவு 10 லட்சம் கையெழுத்து போட்டிருப்போம், எத்தனை மனித சங்கிலி பண்ணிருப்போம். இது வரைக்கும் ஒருத்தர் காதலே உழல. ஏன் உழல? ஏன்னா தர்மபுரியை பத்தி அவங்களுக்கு யோசனையே கிடையாது. தர்மபுரின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க மக்கள் இருக்காங்க, அங்க இளைஞர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, அவங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு தண்ணீருக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவோம்னு ஒரே ஒருத்தருக்கு கூட அக்கறை கிடையாது, மருத்துவர் ஐயாவை தவிர. மருத்துவர் ஐயா மட்டும்தான் இதுக்காக ஒரு 15-20 வருடங்களாக போராடி கொண்டிருக்காங்க. போராட்டம் செய்ததன் காரணமாக தான், மருத்துவர் ஐயா அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமாவது வந்தது. அதுவும் பாதியில நிக்குது. இப்போ தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம், இந்த பகுதியில இத்தனை ஏரி இருக்கு, அந்த ஏரி எல்லாம் தூர்வாரி வச்சு இணைச்சு ஒரு ஆற்றல குழாய் போட்டா தண்ணி வரும். தண்ணி வந்து இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்காது. அந்த குழாய் போட்டு தண்ணி கொடுக்குற திட்டத்தை கூட யாருக்கும் செய்ய மனசு வரல. அப்புறம் அவங்களை நம்பி என்ன பிரயோஜனம்? ஏன் நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? இந்த முறை மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறோம். திட்டங்களை கையில வச்சுட்டு வாய்ப்பு இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த முறை வாய்ப்பு கொடுங்க. நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, நீங்க எல்லாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டதுனால்தான் தர்மபுரிக்கு நல்ல திட்டங்களே வந்திருக்குது. மாம்பழத்துக்கு ஓட்டு போட்ட தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி வந்துச்சு. இல்லன்னா அரசு மருத்துவ கல்லூரியில வேற யாராவது கொண்டு வந்து இங்க கொடுக்க போறாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் தான் நம்ம ஊராச்சே, நம்ம தொகுதியாச்சே. அப்ப அவர் இந்த தொகுதி எம்பியா கூட கிடையாது. 2005லயே கொண்டு வந்துட்டாங்க. அரசு மருத்துவ கல்லூரிய தர்மபுரி பின்தங்கிய மாவட்டம், அங்க பெரிய பெரிய டாக்டர்லாம் உட்கார்ந்து இந்த பாட்டாளி ஜனங்களுக்கும் விவசாய குடும்பங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய டாக்டருங்க வைத்தியம் பார்க்கணும்னு தான் அரசு மருத்துவ கல்லூரி இங்க கொண்டு வந்தாங்க. இல்லன்னா அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வரதுக்கு தர்மபுரிக்கு யாருக்குமே மனசே இருக்காது. அவரு மருத்துவர் அன்புமணி தான் கொண்டு வந்தாங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தான் கொண்டு வந்தது. நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துக்கு கொடுத்த பேராதரவு காரணமாக தான் மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்தது. வேற யாராவது செஞ்சிருப்பாங்களா? மொரப்பூர் ரயில்வே திட்டம்லாம் சென்னை டு தர்மபுரிக்கு டைரக்டா ரயில் விட்டு 80 வருஷம். இது எல்லா ஊருக்கும் டைரக்டா ரயில் இருக்கு. எல்லா மாவட்டத்துக்கும் டைரக்டா சென்னை டு சேலம் ரயில், சென்னை டு எல்லா ஊருக்கும் ரயில், எல்லா ஊருக்கும் ட்ரெயின் இருக்கு. தர்மபுரி மட்டும் ஏன் எந்த பாவம் பண்ணுச்சு? அதுக்கே ட்ரெயின் விட மாட்டீங்க. அது என்ன ஒரு மொரப்பூர் ரயில்வே திட்டம்? அதை போய் கேட்கறதுக்கு கூட யாருக்கும் துப்பு இல்ல. நம்ம மருத்துவர் அன்புமணி தான் டெல்லியில போய் கேட்டு வாங்கி வராரு. போய் அங்க ரயில்வே மந்திரியை பார்த்து 19 முறை அவரை பார்த்து சந்திச்சு அதுக்கு திட்டத்துக்கு அனுமதி வாங்கி, அது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ரயில்வே திட்டம் கூட யாருமே கொடுக்கலாம். 5 வருஷம் அன்புமணி போய் பார்த்து வாங்கிட்டு வந்த ஒரே ரயில்வே திட்டம் அவருடைய தொகுதியான தர்மபுரி மொரப்பூர். அதுக்கப்புறம் அதே திட்டம் குப்பையில போட்டாங்க. ஏன்னா அந்த 5 வருஷம் திருப்பி கேப். இது அதையெல்லாம் முடிக்கணும். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த சென்னை டு தர்மபுரி ரயில் இருந்ததுன்னா எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி, எவ்வளவு அந்த மக்கள் படிக்க போவாங்க, வேலைக்கு போவாங்க. நம்ம இந்த பகுதியில விளைவிக்கிற காய்கறி, பழம், பூ எல்லாம் டைரக்டா சென்னைக்கே அனுப்பலாம். இப்ப அரை நாள் ஆகுது சுத்தி வரதுக்குள்ள, அதுக்குள்ள பூ பழம் எல்லாம் வீணாயிடும். இந்த மாதிரி நல்ல திட்டங்களை எல்லாம் கையில் வைத்திருக்கிறோம். வாய்ப்பு தான் கேட்கிறோம். நீங்க எல்லாம் மனது வையுங்கள், வாய்ப்பு கொடுங்க. மாம்பழச்சினுக்கு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் நீங்க கேட்காத திட்டங்கள்லாம் கொடுத்தாச்சு. நீங்க கேட்கறீங்க, தண்ணி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், அதையெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவோம். இந்த மாவட்டத்துல குடும்பத்துல ஒருத்தருக்கு தர்மபுரியில வேலை கொடுக்கணும். அதான் எங்களுடைய குறிக்கோள். வெளியூர்ல தான் வேலை, ஒருத்தர் கூட வேலையே கிடையாது. பசங்க படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பொம்பளை பசங்க படிச்சுட்டு அதுவும் பண்ண முடியல, பாவம் வீட்டோட இருக்குங்க. அவங்களுக்காவது வேலை கொடுப்போம். அதனால வேலை வாய்ப்பு, தண்ணி பிரச்சனை, இது 2த்துக்கும் நான் கண்டிப்பாக போராடுவேன். எனக்கு நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
இதுல வந்து தெரியுதா இப்போ இதே தெரியுதாப்பா? அதுல பாருங்க வாக்கு பெட்டி இருக்கும். 1 2 3 4 5 6 6வது இடத்துல வரிசையில சௌமியா அன்புமணி என் பேரு, பக்கத்துல என்னுடைய புகைப்படம், மாம்பழ சின்னம் இருக்கும். மாம்பழ சின்னத்தை பார்த்து எதிர்க்க இருக்க பட்டன் அமுத்துங்க, சத்தம் வரும். சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு செலுத்தியதாக அர்த்தம். நீங்க மாம்பழ சின்னம் என்ன சின்னம்? 108 ஆம்புலன்ஸ் தந்த சின்னம். மாம்பழ சின்னம் என்ன மாதிரி சின்னம்? உங்களுக்கு மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை தந்த சின்னம். மாம்பழ சின்னம் என்ன மாதிரி சின்னம்? ஏழைகளுக்கும் உயர்தர மருத்துவம் தந்த சின்னம். நீங்க ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டிருக்கீங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எவ்வளவோ திட்டங்களை மருத்துவர் அன்புமணி தான் கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய திட்டங்களை கொடுக்க தயாரா இருக்கிறோம். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுக்க தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு. மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் தர்மபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான வாக்கு என்று நினைவில் கொள்ளுங்கள். நன்றி. மறவாதீங்க மாம்பழ சின்னம்.